வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். MBBS மற்றும் PDS மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் திடீரென டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார். ரக்ஷா பந்தன் பண்டிகையொட்டி ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி இருவரும் தங்கள் வாழ்த்துக்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளனர். தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கலைஞரின் 100 ரூபாய் நினைவு நாணயத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொண்டார். திருவண்ணாமலையில் இன்று பௌர்ணமி கிரிவலம் நடைபெற உள்ளது. கலைஞர் 100 நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வாழ்த்து தெரிவித்தார். அதற்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்துள்ளார். கலைஞர் கருணாநிதி அவர்களின் 100 நினைவு நாணயத்தை வெளியிட சென்னை வந்துள்ள மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் மெரினாவில் உள்ள கருணாநிதி அவர்களின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து வணங்கினார். திமுகவிற்கும் பாஜகவிற்கும் இடையே ரகசிய கூட்டணி உள்ளது என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணியம் சுவாமி கோவிலில் வருகின்ற 24ஆம் தேதியன்று ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. வருகின்ற செப்டம்பர் 7ஆம் தேதி அமெரிக்காவில் உள்ள தமிழர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிகோகாவில் சந்தித்து பேச உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாம்பரம் ரயில் நிலையத்தை மேம்படுத்தும் பணி கடந்த சில நாட்களாக முழுவீச்சில் நடைபெற்று வந்த நிலையில் ரயில் சேவை இன்று முதல் வழக்கமாக இயங்கும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் இன்று கோவை மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், மேலும் திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருச்செந்தூரில் திடீரென 50 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியது. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் நேற்று சந்தித்தார். சென்னை கடலோர காவல்படையின் கடல்சார் மீட்பு மற்றும் ஒருங்கிணைப்பு மையத்தின் புதிய கட்டடத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். பீகார் மாநிலத்தில் 1710 கோடி ரூபாய் செலவில் 9 ஆண்டுகளுக்கு மேலாக கங்கை நதியின் மீது கட்டப்பட்டு வரும் ஆக்வானி பாலம் 3வது முறையாக இடிந்து விழுந்துள்ளது. கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவு நாணயம் வெளியீட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். நான் முதல்வன் திட்டத்தில் திறன்மிக்க மாணவர்களை உருவாக்குவதே லட்சியம் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் பெண் தொழிலாளர்கள் தங்கும் வகையிலான 18,720 படுக்கைகளுடன் கூடிய 705 கோடி மதிப்பிலான விடுதியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். நாட்டிலே 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் வருகின்ற ஆகஸ்ட் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்து வருவதன் காரணமாக சதுரகிரி மலைக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் அவர்கள் வருகின்ற 22ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சிக் கொடியை அறிமுகம் செய்ய உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வேளாண் இயந்திரங்களை வாடகை செயலி மூலம் வாடகை விடும் திட்டத்தால் 10 கோடியே 20 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் இன்று 53,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 91 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.